வீட்டில் சிவபூஜை செய்வது என்பது எல்லா எதிர்மறைகளையும் நிராகரித்து சனியை விலக்கி வைக்கிறது. வாரத்தின் ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட கடவுள் மற்றும் தெய்வத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. அதுபோல திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு உரியது. திங்கட்கிழமைகளில் சிவபெருமானை வழிபடுவது ஒரு தனிநபருக்கும் அவரது குடும்பத்திற்கும் நிறைய நன்மைகளை தருகிறது. சிவபெருமான் சந்திர கடவுளை சாபத்தில் இருந்து காப்பாற்றியதாகவும், எனவே சந்திரனின் பெயரால் அழைக்கப்படும் சோமவாரம் திங்கட்கிழமை ஆகும். சிவபெருமானுடன் தொடர்புடைய பிற நிகழ்வுகளின் போது அவரை வழிபடும் 16 பழக்க வழக்கங்கள் ஒரு பகுதியாக பிராணி மந்திரம் உச்சரிக்கப்படுகிறது. சோடசோபசார பூஜை என்பது தெய்வங்களையும் வழிபடும் 16 சடங்குகளையும் செய்யும் பூஜை என்று அழைக்கப்படுகிறது. சிவபெருமானை வழிபடுவதற்கு உகந்த நாட்களில் ஒன்றாக மகா சிவராத்திரி கருதப்படுகிறது. சிரவண மாசம், கார்த்திகை பூர்ணிமா போன்ற பல மங்களகரமான சந்தர்ப்பங்கள் உள்ளன. சிவன் சிறந்த கணவர்களில் ஒருவராக உள்ளார். எனவே பல திருமணமாகாத பெண்கள் திங்கட்கிழமை விரதம் இருந்து தங்களுக்கு சிறந்த கணவனாக இருக்கும் ஒரு நல்ல மனிதரை திருமணம் செய்து கொள்வார்கள். இந்த விரதம் சோழ சோம்வர் என்று